ஆ, வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அழைத்திருக்கிறேன். நீங்கள் எல்லோருமே கடந்த 25ஆம் தேதி சகல கட்சிகளும் கலந்து கொண்டு கையெழுத்து போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அறிவித்தல் நடந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தீர்கள். அன்றைய அந்த கலந்துரையாடலில் திரு கஜேந்திரகுமார் அவர்களுடைய சார்பாக நினைக்கிறேன். என்றாலும் தமிழ் தேசிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு கஜேந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் தமிழரசு கட்சியை மிகவும் பாதிப்பதாக அல்லது அவமதிப்பதாக இருக்கிறது. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே தொடர்ச்சியாக இவர்கள் தமிழரசு கட்சியை ஏளனம் செய்து அவமதித்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று வந்திருக்கிறோம். ஆனால் இனிமேல் அதை அவ்வாறு கடந்து செல்வது சாத்தியமில்லை என்பதுக்கு முக்கியமாக நான் அவருடைய இந்த உரையிலே ஒரு கடைசி பகுதி இருக்கிறது. அதை நான் இப்பொழுது காட்டுகிறேன். பயணிக்கலாம் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் அந்தந்த நேரம் ததுக்கிட்ட தத்தம் போடுறதால பிரச்சனைகள் இருந்து கொண்டு வந்திருக்குது. ஆனால் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொன்னால், அதாவது ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் செயற்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இதில் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒற்றையாட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது. ஆனால் 16ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட வரைவு ஒரு ஏக்கிய ராட்சிய வரைவு. அப்போ அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால், அந்த ஐக்கிய ராட்சி என்ற நிலப்பாட்டை கைவிட்டு ஒப்புக்கொள்ளணும். முதல்ல அந்த வரைவு ஒரு ஐக்கிய ராட்சியை ஒற்றையாட்சி என்றதை ஒப்புக்கொண்டு உண்மைகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு பொது புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம் என்று சொன்னால் முன்னுக்கு போகலாம். ஆகவே இதில் இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்பந்தப்பட்ட இது ஒன்று தெளிவாக தெரிகிறது. அவர் அந்த கையெழுத்து போராட்டம் என்பது ஏக்கிய ராஜ்ய சம்பந்தமானதோ அரசியல் அமைப்பு சம்பந்தமானதோ அல்ல. அவர் சம்பந்தம் இல்லாமல், அதிலும் குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சுதந்திரன் அவர்களை அருகிலே வைத்துக்கொண்டு அவர் சொல்கிறார், ஏக்கிய ராட்சி என்றால் ஒற்றையாட்சி என்றதை ஏற்றுக்கொண்டு தங்களோடு பேச வரணும். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளையோண்டு உங்களோட பேசுவாரத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இந்த மாதிரியே என்ன பொஸ்ஸா எங்களுக்கு அப்படி கதைக்கிறதுக்கு. மற்றது, நான் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார், இன்னொரு ஸ்பாட்லைட் 24ஆம் தேதி ஸ்பாட்லைட் நிகழ்வில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட அவருடைய பேட்டியிலே 85% கருத்து எங்களுக்கு எதிரானது தான். அது பரவாயில்லை, அதை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் அதில் சொல்கிறார், நான் எங்கள்கிட்ட வீடு தேடி வந்தேன். அவர் என்னட்ட வீடு தேடி வந்தது 3 தரம். ஒன்று 25/1/2025 அது ஒரு கடிதம் தந்தவர். ஏக்கிய ராஜ்யன்றதை எதிர்க்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் எங்களோட உறுப்பினர்கள் ஆதரிக்க வேண்டுமா. அதில் ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அது நாங்கள் அரசாங்கம் அப்படி சொல்ல ஒரு உத்தியோகபூர்வமாக எந்த கருத்தையும் ஜனாதிபதியோ அவர்களோ அதை பற்றி சொல்லலை. வேறு எங்கேயோ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அது ஏக்கிய ராஜ்யம் தான் பேசணும் நாங்கள் சொன்னதும் கிடையாது. அதை வச்சுக்கொண்டு எங்களை மலினப்படுத்துகிற வேலையை நெடுக செய்து கொண்டிருக்க முடியாது. அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன், அந்த வரைவு ஏற்கனவே அரசாங்கத்தாலே கைவிடப்பட்டிருக்குது, அபண்டன்ட்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பேச தேவையில்லை, சிங்களவன் பேச தேவையில்லை, நீங்கள் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமில்லை, அது பாராளுமன்றத்தில் வந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்ப்பார்கள் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி இதை சொல்லி எங்களை மலினப்படுத்துறது ஒரு விஷயம். மற்றது, இதை தெளிவாக சொல்லணும். ஏக்கிய எனக்கு ராஜ்யவர ஏக்கியவர ஒன்று தான்.
அப்போ ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்லல தமிழ்லே அந்த வரைவிலேயே ஒருமித்த நாடு என்று இருக்குது. ஒருமித்த கருத்து என்று நாங்கள் சொல்கிறேன்டா என்ன ஒன்று பேர் ஒரு ஆளுடைய கருத்தை ஒருமித்தது. ஒருமித்தன்றது ஒன்றுக்கு மேற்பட்டது வருகிற பொழுது தான் ஒருமித்த என்று வரும். அதுக்காக அந்த அந்த இது ஆதரிக்கிறோம் இல்லை, அது அப்படி ஒரு வர இதே நேரம் ஏக்கிய ராஜ்ய சமஸ்தி இல்லை என்று நான் சொன்ன பொழுது என்னுடைய நண்பன் வித்யாதரன் கூட நான் இல்லை நான் சமஸ்தி என்று வாதிட வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் சுதந்திரனாவல்கிட்ட சொன்னேன். நோ, உண்மையாக அந்த வரைவு ஒற்றையாட்சியும் இல்லை சமஸ்தியும் இல்லை, இதுதான் தெளிவு. இது எங்களுக்கு தெரியும். திருப்பி இது ஏன் எங்களுக்கு எதிராக சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? எங்களை மலினப்படுத்துகிற முதலாவது வேலை. மற்றது இரு தேசம் ஒரு நாடு, இது என்ன புதிய விஷயம்? இங்கே நான் ஏற்கனவே சொன்ன போகிறேன், 1973ஆம் ஆண்டிலேயே தந்த செல்வநாயகம் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட்டுக்கு எழுதுகிற கடிதத்தில் அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 இனங்கள், 2 nations in Ceylon எழுதியிருக்கிறார். அது கிளெகான் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி த சிங்களீஸ் அண்ட் த தமிழ் நேஷன் போட்டிருக்கிறார். அது ஏற்கனவே 2 நேஷன் 2 nations என்றதை தந்தை செல்வாவே சொல்லிடுறேன். இது புதுசான விஷயம் இல்லை. தமிழரசு கட்சிக்கு 2 nations என்ற தியரி புதுசே அல்ல. நாங்கள் 2 nations என்ற தான் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய தேசியம், இனம், தாயகம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பேசிக்கொள்கிறோம். இப்போ தானே நீங்கள் எங்களுக்கு வகுப்படுக்கிறது 2 nations ஏற்க வேணுமெண்டு. அப்போ இது முக்கியமாக அது அவர் விக்னேஸ்வரனை பற்றி சொல்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் எங்களுக்கும் சேர்த்து அதை ஏற்கிற வேணுமென்றால் தான் தாங்களே ஏற்பினவாம். இப்போ இது ஒரு திட்டமிட்டு தமிழரசு கட்சி ஏளனம் செய்கிற ஒரு விடயமாகவே நான் பார்க்குறேன். மற்றது ஏக்கிய ராஜ்யபதி பிரச்சனையே இல்லையே, அது என்ன எழுப்பார் இதில் ஒன்று. அவர் இதில் இன்னொன்று சொல்கிறார், தான் கூட்டத்துக்கு வரும்பொழுது சந்திரகுமாரை கேட்டாரன் தமிழரசு கட்சியின் நிலை என்னன்னு. சந்திரகுமாரன் தமிழரசு கட்சியின் நிலையில் சொல்கிறது, சந்திரகுமாருக்கு நல்வல் இருக்குது, அவர் தண்டை பாட்டில் அறுவல் பார்ப்பார், பங்கேற்றுவார். இப்போ ஏன்னு கேட்கணும், எல்லாம் தமிழரசு கட்சியை உரசி பார்க்குறவையில் இது நெடுகவே நாங்கள் அனுமதித்து கொண்டு போக முடியாது. மற்றது இதில் சொல்கிறார், நாங்கள் ஏக்கிய ராஜ்யம் என்றதை ஒற்றை ஆட்சி என்று ஏற்றுக்கொள்ளணும். செல்தட் அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லையே. நாங்கள் ஏக்கிய ராஜ்யம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னாங்களா? அப்போ ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுல நீங்களார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒற்றையாட்சியும் இல்லை, நாங்கள் கேட்குற சமஸ்தியும் இல்லையண்டு. இப்போ இந்த ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுக்கு என்ன கொமாண்ட் ஆர்டர்? இப்போ இது எங்களை மலினப்படுத்துகிற ஏளனப்படுத்துகிற ஒரு செயல்பாடு வருது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி தகுடு தத்தம் விட்டு, என்ன தகுடு தத்தம்னா என்ன இருக்கும் சொல்ல விளங்கித்தான் சொன்னாரோ எனக்கு தெரியலை. தமிழரசு கட்சி தகுடு தத்தம் போட்டுன்னு சொல்கிறது எவ்வளோ அவமானமான சொல்லது. அப்படி என்னென்று நான் சொற்களை பாவிக்கலாம். அவர் தகுடு தத்தம் போட்டோன்னு சொல்கிறார், தகுடு தத்தம். மற்றது நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கள் வீட்டு வந்து சொன்னதெல்லாம் இந்த காரியத்துக்கு தான். மற்றது 20ஆம் தேதி ஜூலை மாதம் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அதுக்கான கடிதம் 16ஆம் தேதி என்னிடம் கொண்டு வந்து தரப்பட்டது. என்னுடையக்கான கடிதமும் சுதந்திரனுக்கான கடிதம் என்னிடம் தரப்பட்டது. ஆனால் அந்த கடிதத்தை எங்களுக்கு தலைவர் செயலாளருக்கு அனுப்பின அதே நேரம் எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் முதன் முறையாக. அப்போ சரி, ஏன் அனுப்பினார்கள் என்றால் உடனடியாகவே 3 பாராளுமன்றர்கள் எனக்கு அடித்து கேட்டார்கள், ஏன் இவர்கள் தலைவர் செயலாளர் இருக்கக்கூடியதை எங்களுக்கு நேரடியாக அனுப்புகிறார்கள் என்று கேட்டார்கள். ஆனால் ஏதோ நாங்கள் சொன்னோம், அதில் என்ன மாதிரியோ அதை எங்களுக்குள்ளே தீர்மானித்து நாங்கள் அந்த கூட்டத்திற்கு போகையில்லை என்ற ஒரு முடிவெடுத்தோம். போகையில்லை, பங்கேற்றில்லை. பங்கு பெற்றாத கூட்டத்தில் கடிதத்தில் நாங்கள் கையெழுத்து வைக்க வேண்டி இவர் எதிர்பார்க்கிறது ஒரு மேலாதிக்க குணம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் அந்த எம்பிமாருக்கு அனுப்பினது கடிதம் என்னென்றால், அவர்கள் எங்களோடு சேர்ந்து நின்றால் சுதந்திரம் தச்சலை கட்சியில் நீக்கினால் நாங்கள் பார்த்து கொள்வோம். இது எந்த அளவுக்கு எங்களோட கட்சி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மலினப்படுத்துறது, எங்களோட கட்சியில் செயல்பாடு மலினப்படுத்துறதாக மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ இது எங்களுக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தி ஆனால் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு தூரம்
இவர்களுடைய இந்த வலைக்குள்ள விழுவார்கள் என்று இவர் எதிர்பார்த்தா படுப்புல. ஆனால் நாங்கள் போகையில்லை. அப்போ என்ன நோக்கத்தோடு எங்களோட கட்சியை மலினப்படுத்துகிற மட்டுமல்ல, இதன் மூலம் கட்சியை பிளவுபடுத்துகிற ஒரு செயல்பாட்டுக்கு முயற்சித்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் கண்டிக்க வேண்டிய தேவை. அதுதான் இன்றைக்கு முக்கியமாக சொல்லி இவர் நோக்கங்கள் இப்போ விளங்குது. எங்களோட கட்சியை உடைச்சிடலாம். சுதந்திரன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். சுதந்திரன் லண்டனில் போய் ஒற்றையாட்சிக்கு ஏற்றுட்டு வந்தவரான். நீ சாட்சியம் என்ன? அப்போ அந்த பேட்டி கண்ட சுலக்ஷன் கேட்குற ஆதாரம் என்ன ஆதாரம்? இப்போ நான் கேட்குறேன், நீ அறிவில் நின்ற நீ அவன் எங்களுக்கு புலனாய்வு தகவல் இருக்கான். உங்களுக்கு எத்தனை புலனாய்வு தகவல் இருக்கும்? எங்கள் அருகில் நின்றனியா? அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கடிதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறோம். அதாவது ஐக்கிய நாடுகளில் மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறோம்னு தெளிவாக எழுதியிருக்கிறோம். ஆங்கிலத்திலேயும் தமிழ்லேயும் எழுதியிருக்கிறோம். அப்போ அதுக்கு பிறகு என்னென்று நாங்கள் அங்கே உள்ளூர் விசாரணைகளை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இங்கே சர்வதேச விசாரணைன்னு சொல்கிறார். நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் ஹெட்ஸட் மிஷன்ஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையருடைய அங்கத்துவ நாடுகளுக்கு எழுதின கடிதத்தில் மிக தெளிவாக போட்டிருக்கிறோம். We appeal to the member countries to seriously consider referring Sri Lanka to the International Court of Justice, ICJ, for setting up of an inquiries as in the case of Myanmar. அப்போ நாங்கள் அதில் ஐசிஐக்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதான் எங்களோட கோரிக்கை, முதலாவது கோரிக்கை. அப்போ நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்கையில் உள்ளக விசாரணைக்கு சொல்லி போட்டு வந்தது லண்டனில் என்று சொல்கிறது எந்த அளவுக்கு தவறான விஷயம். அப்போ இப்படியே இது கடிதம், நீங்கள் இதை கடிதத்தை பார்க்காமல் நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்று நினைக்கிறது. அந்த நேரத்தில் அந்த மேடையில் சுதந்திரனும் திருப்பி கதைச்சிருக்கலாம். அவர் கதைக்கையில் நாகரிகம் கருதி கதைக்கையில், ஏனென்றால் தற்செயலாக ஏதாவது திருப்பி கதைச்சிருந்தால் நான் நினைக்கிறேன் சில அவர் கேட்ட பொழுதும் அவர் அதை திருப்பி மறுபடியும் சொல்ல விரும்ப வந்தது காரணம், நாங்கள் போய் அதில் இருந்து ஏதாவது கருத்து சொல்லி முரண்பாடு வந்தால் அது அந்த நோக்கத்துக்கு பாதகமாக அது அந்த பழி எங்களில் வருமென்றதுக்காக அவர் மறுபடியும் சொல்ல இல்லை. அதுக்காக இப்பொழுது நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான குளறுபடிகளை செய்து கொண்டு, குற்றம் செய்து கொண்டு, கண்டனம் செய்து கொண்டு, ஒத்துமைக்கு வா கூட்டாக கையெழுத்து வச்சு நாங்கள் தயாரித்த கடிதத்தில் நீ கையெழுத்து வைன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அனுப்புகிற கடிதம் எப்படி அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். கூட்டாக செயல்படுறதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே தயார். அதுதான் உங்களை வீடுகளில் வந்துடுறேன். அப்போ அதுக்கு மாறாக கூட்டி வச்சுக்கொண்டு மேடையில் வச்சுக்கொண்டு ஒரு மலினப்படுத்தி அவமானப்படுத்துகிறதை இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதன்படியாக நான் இப்பொழுது உங்களை அந்த தமிழ் தேசிய பேரவை தலைமைக்கு சொல்லக்கூடியது இதுதான். நாங்கள் இதுவரையில் உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ் தேசிய பேரவையோ கஜேந்திரகுமாரியோ நாட்களையோ விமர்சிக்காமல் இருந்தவர். ஒரே ஒரு காரணம், ஒரு அளவுக்கு தமிழ் தேசியத்தோடு இயங்குகின்ற ஒரு அணி, அவர்கள் என்ன கருத்து சொன்னாலும் நாங்கள் அப்படியே புறந்தள்ளி விட்டு போய்கொண்டிருந்தோம். ஆனால் இனிமேலும் அவ்வாறு செய்ய நியாயமில்லை. அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றால் மற்றவர்களும் அவர்கள் சொல்லுகிற நாங்கள் கூட்டங்களுக்கு நாங்கள் வரணும். எங்களே எதிர்த்து எங்களோட தேர்தலில் போட்டி விமர்சித்தவர்களோட கூட மேடையில் இருந்து அருகில் இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அப்படி இருந்தும் சுதந்திரன் ஒரு ஒரு ஒற்றுமை நிமித்தமாக போயிருந்தால் அவரை கையில் வச்சு கொண்டு கண்டனம் தான் இது, அவமானப்படுத்துகிற வேலை. அது மாதிரி இனிமேல் செய்ய இயலாது. ஒற்றுமை என்று உண்மையாக ஏனைய கட்சிகள் தீர்மானிக்கவே, ஆனால் அதற்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேணும். அதன்படி இப்படி கண்டித்து கொண்டு அவர்களையும் சேர்த்து எங்களையும் கூப்பிட யாரும் கூப்பிட மேலாது, இவர்களும் செய்ய முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், தமிழ் தேசிய பேரவையினர் இனிமேல் தயவு செய்து இவ்வாறான ஒரு 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 எங்களை மலினப்படுத்தி ஏளனப்படுத்தி
அவமானப்படுத்துகின்ற எதிர் விமர்சனம் செய்யலாம். நியாயமான விமர்சனங்களை செய்யலாம். அது உங்களுக்கும் இருக்குது, உங்களை விமர்சிக்கிற உரிமை எங்களுக்கும் இருக்குது. ஆனால் நியாயத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் எங்களை அநியாயமாக ஏளனம் செய்து விமர்சிக்க தவிர்க்க வேண்டும் என்று மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மீறி நீங்கள் செய்து கொண்டு போனால் இந்த ஒற்றுமைக்கு இதம் சரி வராது. நாங்கள் எங்களுடைய தனித்துவ பேணுவோம். தமிழரசு கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது. நாங்கள் தனித்துவமாக நின்றிருக்கிறோம். தனித்துவமாக நிற்க வேண்டிய தேவை இருந்தால் தனித்துவமாக நிற்போம். ஒற்றுமையாக நிற்க வேண்டுமென்றால் ஒற்றுமையாகவும் இருப்போம். அதன்படியாக ஒற்றுமைக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. ஒற்றுமையாக என்று சொல்லிக்கொண்டு எங்களை அழைத்து வைத்து கொண்டு அவமானப்படுத்துகிற வேலையை இனி தயவு செய்து நிப்பாட்ட வேண்டுமென்ற மிக அன்போடு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். அந்நிய தமிழ் பேரவை அல்ல, ஏனையவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, எம்பிமார் 8 பேரையும் கூப்பிட்டு பார்த்த நீங்கள் ஒருத்தர் வரைய இல்லையண்டா இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கின்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எங்களோட உறுப்பினர்கள் தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எல்லாத்தையும் விளங்கி கொண்டு தான் இந்த கட்சி செயல்படுகிறதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். நீங்கள் உங்கள் உள்ளுக்கு குடாசகம் பண்ணலாம், பிரிக்கலாம் என்று நினைச்சா உங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாணத்து விஜயம் மேற்கொண்ட அனுபவம் திசாநாயகர் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். தென்னிலங்கையிலும் இனவாத கருத்துக்கள் தோல்வியடைந்த தரப்புகள் பகிர்ந்து வருகின்றன, அதுபோல வடக்கிலேயும் இனவாத கருத்துக்கள் பகிர்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறேன். இது உங்களுடைய உண்மையாக நான் இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நானும் அவருடைய கச்சேரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறந்த இதில் நானும் பங்கு பற்றி இருந்தேன். அவர்களுடைய பார்வையில் நாங்கள் இனவாதிகள். ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஜனாதிபதி அவர்களுக்குரிய மரியாதையோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் மட்டுமல்ல, தமிழரசு கட்சி மட்டுமல்ல, ஏனைய தமிழ் கட்சிகள் எதுவுமே இனவாத கட்சிகள் அல்ல. எங்களை இனவாதம் பேச வச்சது யார்? தெற்கத்திய இனவாதிகள். நாங்கள் 1940 மட்டும் தமிழ் தேசியம் கேட்டோமா, இனவாதம் கேட்டோமா? ஒன்றும் கேட்கலையே. 1926ஆம் ஆண்டு பண்டாரநாயக்கா சமஸ்தி கேட்ட பொழுதே இல்லை வேண்டாம் என்று சொல்லி போட்டு ஒதுங்கி இருந்தேன் நாங்கள். ஆனால் 44 கலனியா தீர்மானம் என்று சொல்லி சிங்களம் மட்டும் என்று சொல்ல வருகிற பொழுது, அப்பொழுது அந்த இடத்துல இருந்து முதலாவது யுஎன்பியிலேருந்து வெளியேறியவர் எங்களுடைய இப்பொழுது சாணக்கியனுடைய பேரினர் எஸ்எம் ராசமாணிக்கம் அவர்கள். அப்பொழுதே எங்களுடைய முரண்பாடு, நீங்கள் தான் எங்களை தனிய இனத்துவம் பேச, நாங்கள் இனவாதம் பேசல, நீங்கள் தான் இனவாதம் செய்தது. இப்போ இந்த தேர்தல் இந்திய மக்களுடைய மலையக மக்களுடைய பிரஜா உரிமையை பறித்தது. அப்போ இந்த மாதிரியான செயல்பாடு சிங்களம் மட்டும் கொண்டு வந்தது. ஏன் எங்களுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் தள்ளுகிற பொழுது எங்களுடைய நாங்களாக இனவாதம் பேசவில்லை. இனவாதமே அல்ல இது, சிங்கள மக்களுடைய இனவாதத்தினுடைய அடிப்படையில் அதை தாங்கி எதிர்ப்பதற்கும் அல்ல, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கான உரிமைகளை கேட்கிறோமே தவிர இங்கே நாங்கள் நிச்சயமாக இனவாதம் பேசவில்லை. நிச்சயமாக தமிழ் மக்கள், நாங்கள் தமிழ் கட்சி மட்டுமல்ல, எது கட்சியும் இனவாத கட்சி அல்ல. தமிழ் கட்சிகள் இனவாதம் பேசுவது இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் மின்னு கொண்டு, நாங்கள் இலங்கையர்கள் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இலங்கை தமிழர்கள் எங்களுக்கென்று ஒரு கலாச்சார விளிமம் இருக்கிறது, மொழி இருக்கிறது, நிலம் இருக்கிறது, அந்த தகமைகள் இருக்கிற ஒரு தேசிய இனம், தேசம். ஆகவே எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது சொல்கிறோம். நாங்கள் பிரிந்து போக நாங்கள் விரும்பவில்லை, இந்த பிரிவினையும் நாங்கள் கேட்கவில்லை. ஆகவே இனவாதம் என்ற வரையறைக்குள்ளே தமிழ் மக்களை சேர்க்காமல் தனியாக இலங்கை, அதாவது ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ் என்று சொல்கிற அந்த கருத்தியலுக்குள்ளே நாங்கள் கரைந்து வடிந்து போக விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் வேறு எந்தையும் கேட்க இல்லை, பிரிவினை கேட்க இல்லை. वेनवराचे बीच संबंध वापसी कथा करे ने அது எங்கள் ஏக்கமே அப்படியே பிரதிபத்திக்க என்னவே. அதுபடியால்
அந்த எங்களுடைய கோட்பாடும் இல்லை, இனத்தினுடைய கோட்பாடும் இல்லை. தயவு செய்து நான் வேண்டிக் கொள்வது, நான் மதிப்பு வச்சுக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்வது, நாங்கள் அநேகமாக ஒரு சந்திப்பை கோர இருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை அமர இருந்து ஆராய்ந்து பார்த்து எங்களோடு தனியாக எங்களுடைய கட்சி அல்ல, தமிழ் பேசும் இனத்தினுடைய பிரதிநிதித்துவத்தோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான முன்முயற்சியை செய்ய வேண்டும். அது அரசியல் ரீதியாக என்றாலும் கூட. மற்றது குறிப்பாக நாங்கள் எங்களுடைய கடிதங்களிலே ஒரு அரசியல் யாப்பு, எங்களுடைய உரிமைகளை உள்ளடக்கி ஒரு அரசியல் யாப்பு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஆகவே எங்களை அதெல்லாம் கேட்பதெல்லாம் இனவாதம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் இனவாதிகளே அல்ல. ஆகவே மிக மதிப்போடு அன்போடு என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் எங்களை இனவாதிகள் என்று முத்திரை குத்தாமல் எங்களுடைய உணர்வுகளை மதித்து எங்களுடைய அபிலாஷைகளை கருத்தில் கெடுத்து ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்று ஒரு பொறுப்போடு நான் அரசாங்கத்தையும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி அனுரவண்ட கச்சதீவு விஜயேந்திரனுக்கு பின்னர் கச்சதீவை சுற்றுலாத்துறையாக மாற்றுவதாகவும் அந்த சந்திப்பை பேசுபொருளாக இருக்கு. இது உண்மையாக ஜனாதிபதி அவர்கள் கச்சதீவுக்கு விஜயம் செய்தது ஒரு நல்ல விஷயம்தான். ஏனென்றால் அது எங்களுடைய அந்த விஜயத்தின் அடிப்படையில் எங்களுடைய இன்றைக்கு பாதிக்கப்படுகின்ற வடக்கு மீனவர்களுக்கு ஒரு நிவாரணம், துரிதமான இன்னும் கூடுதலான செயல்பாட்டின் மூலம் எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கக்கூடிய செயல்பாடு அமையும். இதனாலே அவர் என்று நான் நம்புகிறேன். அதே நேரம் கச்சதீவு ஒரு சிறிய ஒரு தீவு, ஒரு சின்ன இடம். அதில் ஏற்கனவே ஒரு வணக்கத்தலம் இருக்கிறது. அது யாழ்ப்பாண ஆயருடைய பாரிஸுக்குள்ளே இருக்கிறது. அதை ஒரு வணக்கத்தலம் என்ற நிலையில் இருந்து மாற்றி ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுகின்றது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. அதை மீளாய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயத்தின் மூலம் எங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் வலியுறுத்தப்படும் அல்லது வலுப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய சமகால அரசியல் பார்த்தால் தெற்கிலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைதை தொடர்ந்து ஒன்று சேர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வகையில் அது ஆரோக்கியமான ஜனநாயகமாக பார்க்கலாம். ஆனால் குற்றம் இழைத்தவர்கள் அவர்கள் நீதி நியாயத்தின் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையான சட்ட அமுலாக்கத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவது தவிர்க்கப்பட முடியாதது என்பது ஒரு நியாயமான நிலைப்பாடவே நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக பொதுமக்களுடைய நிதிகளிலே அதிக வசதிகளை தேடிக்கொண்டவர்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது நியாயமாகத்தான் இருக்கும். அது வேறாக அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டு, ஆனால் பழிவாங்கும் முறையிலே அரசாங்கம் செயல்படாதிருப்பது ஒரு நியாயப்பாட்டை அவர்களுடைய நிலைப்பாட்டை மேம்படுத்தும் அல்லது உறுதிப்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன்.